1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 340வது பக்கத்தில் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவர் நடத்தும்படியாக இன்றைக்கு இந்த 3வது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். இந்த வசனத்தை விசேஷமாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஆண்டவரை புகழ்ந்து எழுதுகிற இந்த வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாச்சியாராலே அவருடைய வீட்டிலே இருக்கிற பலராலே வருத்தப்படுத்தி சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் அப்படியே கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தையை கொடுத்த உடனே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடல் தான் இது. என்னுடைய ஆண்டவர் ஒரு சிறியவனை குப்பையிலிருந்து அவனை எடுத்து ராஜாக்களோடு அவர் நிறுத்த வைக்கிறார், பிரபுக்களோடு அவரை நிறுத்த வைக்கிறார் என்கிறதை இந்த தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீங்கள் ஒருவேளை சிறியவர்களா இந்த இடத்திலே இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் குப்பையிலே கிடக்கிற வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் அவமதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படலாம். மற்ற குடும்பத்தையும் உங்களுடைய நண்பர்களையும் சொந்தங்களையும் இல்லையென்றால் கூட படிக்கிற பிள்ளைகளையும் பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு குப்பையிலே இருக்கிறது போல இருக்கலாம். அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு, வளருவதற்கு, சம்பாதிப்பதற்கு, இந்த உலகத்திலே சாட்சியாய் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த 2019வது வருடம் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ராஜாக்களோடு ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். பிரபுக்களோடு போட்டியிடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். அந்த கூட்டம் சாதாரணமானவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, குப்பையிலே இருந்து சிலரை எடுத்து, ஒதுக்கப்பட்ட சிலரை எடுத்து, ஒடுக்கப்பட்ட சிலரை எடுத்து கர்த்தர் ராஜாக்களோடு அமர செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நானும் என் குடும்பமும் குப்பையிலே கிடக்கிறது போல கிடக்கிறோமே, மிகவும் சிறியவர்களாய் இருக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்திலே உயர்ந்த இடத்திலே நிறுத்துவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் சிறியவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். இந்த கூட்டத்திலே யார் அதிகமாய் சிறியவர்களாய் இருக்கிறீர்களோ, யார் நான் சிறுமைப்பட்ட இடத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய எண்ணம் மனிதனை உயர்த்துவது பெரிய மனிதர்களை அல்ல, கர்த்தர் சிறியவர்களையே உயர்த்துகிறார். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர்ல நீங்கள் வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது
மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த நினைப்பாரே ஆனால் கர்த்தர் யாரை உயர்த்துவதற்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை அல்ல, ஒரு ஞானியை வெட்கப்படுத்துவதற்கு என்னுடைய ஆண்டவர் இன்னொரு ஞானியை தெரிந்து கொள்ளவில்லை. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த இன்னொரு பலம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். உலக பார்வையிலே மனிதர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஞானிகளாக இன்றைக்கு இருக்கலாம். உலகம் ஒருவேளை அவர்களை ஞானிகள் என்று சொல்லலாம். இவன் ஒரு பெரிய ஞானி, இவன் ஒரு பெரிய வித்வான் என்றெல்லாம் சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பார்வைக்கு அது பைத்தியமாயிருக்கிறதாமா. ஆமென் சொல்லுங்கள். உலகத்திலே நீங்கள் சொல்லலாம், இவர் மிகப்பெரிய பலசாலி, ஐயோ இவருக்கு பின்பாக பெரிய புயபலம் இருக்கிறது என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அவருடைய பார்வைக்கு பலவீனமாயிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய பார்வைக்கு நீங்கள் பைத்தியமாய் தெரிவீர்களே ஆனால், மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பலன் குறைந்தவர்களாய் தெரிவீர்களே ஆனால், கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா, பலமற்றவர்களாய் அல்ல, பலசாலிகளாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒன்றும் இல்லாதவர்களாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு சகலமும் இருக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களுக்கு பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது சொல்லுகிறது, தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த காலத்திலே ரோம ராஜ்யம் இருந்தது. நிறைய பெரிய பெரிய ஞானவான்கள் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தார்கள், நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். சமுதாயத்திலே மதிப்பான பலர் இருந்தார்கள். ஆண்டவர் தன்னோடு கூட ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு பணக்காரரை போய் ஆண்டவர் தேடவில்லை, இல்லையென்றால் ஒரு ஞானியை போய் ஆண்டவர் கூப்பிடவில்லை. கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதற்கு பிறகு இந்த முழு உலகத்தையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கல்வி அறிவு இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்கள் சில இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாமா, ஐயோ இவங்க கல்வி அறிவு இல்லாதவங்களாச்சே, இவங்க படிக்க தெரியாதவங்களா இருக்கு ஆச்சே, இவங்க சாதாரணமான மீன் பிடிக்கிற தொழிலில் வந்தவங்களாச்சே, இவங்களை போய் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத, படிப்பு இல்லாத, ஞானிகளாய் இல்லாத அவர்களை கர்த்தர் தமக்கு சீடர்களாய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த சீடர்களை கர்த்தர் யார் மத்தியிலே அனுப்பினார் என்றால், படித்தவர்கள் மத்தியிலே அனுப்பினார். அவர்களுடைய வார்த்தையினாலே ராஜாக்கள் மனம் திரும்பினார்கள். அவர்களுடைய ஜெபத்தினாலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. மரித்தவர்களை உயிரோடே கர்த்தர் எழுப்பினார். இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை பரப்பிக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்தினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் தெரிந்து கொள்ள போகிறேன் ஞானிகளை அல்ல, நான் தெரிந்து கொள்ள போகிறேன் பலம் உள்ளவர்களை அல்ல, பலனற்றவர்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்களும் சிறுமையிலே கிடக்கிறவர்களும் குப்பையிலே கிடக்கிறவர்களையும் கர்த்தர் 2019 ஆண்டு உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிற்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலனற்று போய் வந்திருக்கலாம், திடனற்று போய் வந்திருக்கலாம். என் குடும்பம் குப்பையிலே கிடக்கிறதே, என்னை யார் தெரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய பிள்ளைகளை யார் தெரிந்து கொள்ள முடியும்? எல்லாரும் ஒதுக்கப்படலாம். அநேக இடத்துல போய் உன் பிள்ளைகள் தோல்வி அடைந்து கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் தோல்வி அடைந்து கடந்து வந்திருக்கலாம். ஐயோ எனக்கு இந்த திறமை இல்லை, ஐயோ எனக்கு இந்த ஞானம் இல்லை, ஐயோ எனக்கு இந்த பின்பலம் எதுவுமே இல்லை. கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். இந்த வருடம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் தான் யார் அதிகமாய் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்கள். நேற்றைக்கு இரவு எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானி. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அவர் ஞானிகளை தெரிந்து கொள்ளல, அவர் தெரிந்து கொள்ளும் போது பலமுள்ளவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாம குப்பையில கிடக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லும் போது, சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற ஜனத்திற்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து வந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் எஜமான் ஆகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்பு போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி நாட்டினேன். வேதம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ராஜாவாய் நான் வைத்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் படித்ததினாலே அல்ல, இல்லையென்றால் அவன் ஒரு பெரிய பலசாலினாலே அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய்க் கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு பின்னாடி ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அரசனாய் மாற்ற முடியுமே ஆனால் உன் பிள்ளையை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தலை தூக்கி நிற்க முடியும். சமுதாயத்தில் சாட்சியாய் நிறுத்த பண்ண முடியும். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 2019வது வருடம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் ஞானிகளை அல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ஒரு மிகப்பெரிய ராஜாத்தியாய் மாற்றப்படுகிறாள். ஆனால் தன்னுடைய தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு அனாதை தான் இந்த எஸ்தர். அப்பா அம்மா யாருமே இல்லை. தன்னுடைய சிறிய தகப்பனுடைய அப்படின்னா தன்னுடைய பெரியப்பாவுடைய பையன் முருதகாய் தான் இந்த எஸ்தரை வளர்த்து வந்தார். அவர் தான் இந்த மகளை அவ்வளவு தூரம் வளர்த்தினார். ஆண்டவரை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாள். ஆனா அம்மா அப்பா இல்லாத அந்த எஸ்தரை, அனாதையான அந்த எஸ்தரை கர்த்தர் அரசியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். என்னுடைய ஆண்டவருடைய செலக்ஷன், என்னுடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பவும் பெரியவர்கள் பட்சத்திலே அல்ல. புறக்கணிக்கப்படுகிறீர்களா, உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எனக்கு பலனே இல்லை ஆண்டவரேன்னு சொல்றீங்களா, கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார். நான் என்ன செய்ய போறேன், வெளி தோற்றத்துக்கு அப்படி இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்குள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா, கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் திரும்புகிறது. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன், இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன். ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் பார்க்க போகிறேன், நம்முடைய திருச்சபையிலே பார்க்க போகிறேன். அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். என்ன சாட்சி தெரியுமா? ஒன்றும் இல்லாத என்ன கர்த்தர் உயர்த்திட்டார் பாஸ்டர், ஒன்றும் இல்லாத என்ன என் பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்தி விட்டார். நான் பிரயோஜனமற்று கிடந்தேன், ஞானம் இல்லாம இருந்தேன், பணம் இல்லாம இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு என் சொந்தங்கள் மத்தியில் ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். எத்தனை பேர் ஆமோதிக்க போறீங்க? இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த இருக்கிற இடத்துல ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்க தான் உடைஞ்சு வந்தீங்க சிஸ்டர்,
பிரதர் நீங்க தான் உடைஞ்சு போய் வந்தீங்க, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பையில கிடக்கிறது போல கிடக்கிறேன், நான் சிறுமையானவனாய் கிடக்கிறேன், எல்லா இடத்திலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, எல்லா இடத்திலையும் வேண்டாம் என்று துரத்தப்பட்டு, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன், உன்னைத்தான் தெரிந்து கொள்ளுகிறேன், பிள்ளையைத்தான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார், ஆண்டவர் யாரை உயர்த்துவதற்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்கிறதை முதலிலே சொன்னேன். ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஞானிகளை அல்ல, ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொள்கிறது உண்மை. ஆனால் ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்கிறதை குறித்து பரிசுத்த வேதாகமும் ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் 788வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாரும் கவனமாய் கவனிங்க. ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால், உண்மை உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த உயர்த்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் யாரை உயர்த்த முடியும் என்றால், ஒரு உண்மை உள்ள மனிதனைத்தான் கர்த்தர் உயர்த்த முடியும். இந்த உண்மைன்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முதலிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை எதிர்பார்க்கிறார் என்றால், கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். இங்கே இந்த எஜமானுடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எஜமானன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறார். 3 பேரை அழைத்து 3 பேருடைய கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கிறார். கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒருத்தரிடத்தில் 10 பொறுப்பு, இன்னொரு 5 பொறுப்பு, இன்னொரு ஒருத்தர் 1 பொறுப்பு, இப்படியாக பொறுப்புகளை பிரித்து கொடுத்து கொண்டு போகிறார். ஆனால் வெகு காலம் தாண்டின பின்பு அந்த எஜமானன் திரும்பி வந்து, எப்பா உங்க கையில கொடுத்திருக்கிற தாலந்து, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பணம், இல்லைன்றால் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பதவி, இதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்தினீங்க, திரும்ப என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது 2 பேர் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார்கள். அவர்கள் கொடுத்ததை அப்படியே 5ஐ 10ஆக அவர்கள் மாற்றினார்கள். உடனே அந்த எஜமானன் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு, நீங்க கொஞ்சத்துல முதல்ல உண்மையா இருங்க, சின்ன காரியத்துல முதல்ல உண்மையா இருங்க. இன்றைக்கு நிறைய பேர் எடுத்த உடனே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு சின்ன காரியத்தை தான் கொடுப்பார். அதிலே சின்ன பொறுப்புகளை தான் கர்த்தர் கொடுப்பார். அதிலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார்.
நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்தோம், ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவன் என்று வாசித்தோம். நீங்க இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுவார்கள். எப்படி திட்டுவாங்கன்னா, நீங்க வேதத்தில் வாசிங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது 27, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? எவ்வளவு ஆடு? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு ஆடு? கொஞ்ச ஆடு. அப்போ அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா உன் கையில நிறைய ஆடெல்லாம் எங்க அப்பா கொடுக்கல, பெரிய பெரிய கூட்டத்தை உன் கையில கொடுக்கல, அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய்? ஆனா இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, 34வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அவன் சகோதரர்கள் திட்டுறாங்க, அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்துலப்பா விட்டுட்டு வந்த? ஆனா தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச ஆட்டுலையும், எங்க அப்பா கொடுத்த கொஞ்ச ஆட்டுலையும் சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு. கொஞ்ச ஆடு தானே, 2-3 ஆடு தானே கொடுத்தாரு, என்ன அது போனா என்ன பெரிய விஷயம் இல்லை, அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல. தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிதான். உங்களுக்கு கொஞ்சம் தாளந்து இருக்கிறா, கொஞ்சம் கிருபைகள் இருக்கிறதா? எனக்கு பெருசா வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், எனக்கு பெருசா ஆண்டவர் கொடுக்கட்டும், நான் சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு போய் கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சின்னதா ஒரு உயர்வை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த சின்ன பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில ஒரு போத்திபாருடைய வீடு அடிமை வேலை தான், ஒரு சின்ன பொறுப்பு தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அவன் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான். சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான், சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கிறது, அந்த பொறுப்புல அவன் ரொம்ப கவனமா இருந்தான், உண்மையா இருந்தான். கர்த்தர் அவனை நம்பி எகிப்து நாட்டையே பொறுப்பா இருக்க கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர், இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் உண்மையா இருந்தேன், என் மேனேஜருக்கு நான் உண்மையா இருந்தேன், என் அம்மா அப்பாவுக்கு நான் உண்மையா இருந்தேன், எல்லாருக்கும் நான் கொஞ்சத்துல கூட உண்மையா இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரலையேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு மட்டும் ஒரு பெரிய காரியம் செஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா போயிருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாருன்னா, கொஞ்சத்தை தான் முதல்ல கொடுக்குறாரு. என் பிள்ளை இதில் சரியாக இருக்கிறானா? ஒரு சின்ன வீட்டை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு, அதில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒரு சின்ன சம்பாத்தியத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு, அதில் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு சின்ன நேரத்தை தான் கர்த்தர் கொடுக்குறாரு. எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. 2019வது வருஷம் நீ கொடுக்குற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போய் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் கொஞ்சத்தில் என்ன இல்லை, சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சத்துல உண்மையா இல்லை. அந்த கொஞ்சத்தை பார்த்த உடனே உங்க மனசு அநேகத்தின் மேல போயிருச்சு. இதை போய் நான் எதுக்கு செய்யறேன், இதை போய் நான் எதுக்கு செய்யறேன், கர்த்தருடைய சித்தத்தையே அறியாம அந்த கொஞ்சத்துல உண்மை அல்லாதனால தான் இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஒப்பு கொடுப்போம், நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு
நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவனிடத்திற்கு போகலாம் என்றார். இப்போ 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு வரப்போகிறோம். 32ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துக்கு நம்ம வரும்போது 32ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் கவனிங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை ஜோஷுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியான சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். மோசே ஆண்டவர் அழைக்கிறாரு, எப்பா நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, ஜனங்களை குறித்து உனக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது, மலைக்கு ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. உடனே இந்த மனுஷன் மலைக்கு ஏறி போகிறான். ஏறி போகும்போது இவன் தனியாக கடந்து போகவில்லை, ஜோஷுவாவையும் கையில கூட்டிட்டு போறான். நீயும் என் கூட வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஆனா ஒரே ஒரு இடத்துல போய் ஜோஷுவா தனியா இருக்கிறான். ஆண்டவர் மோசேயை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போய் அவனோட ஆண்டவர் பேசுறாரு. ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, 40 நாட்கள் ஆண்டவர் அவனோட பேசுறாரு. எனக்கு இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, 40 நாள் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிற மோசேக்கு பிரச்சனை இல்லை. யாரோ ஆண்டவர் தன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம். நேரம் போனதே தெரியாது. கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா இந்த நூனின் குமாரனாகிய ஜோஷுவா, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளேயும் போக முடியல. ஆனா வழியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மோசே ஆண்டவரிடத்தில் பேசி முடித்து கொண்டு 40 நாட்கள் தாண்டி கற்பலைகளை பெற்றுக்கொண்டு, எப்பா இப்ப வாப்பா நம்ம கீழே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதனால தான் இங்க வேதம் சொல்லுகிறது, கீழே வர வர ஒரு சத்தம் கேட்கிறது. ஜோஷுவாவுக்கு என்ன சத்தம்னு கண்டுபிடிக்க முடியல. யுத்தத்தின் சத்தம் போல அவனுடைய காதுக்கு கேட்குது. ஆனா ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லி அனுப்புவாரு, எப்பா நீ போய் பாரு, இந்த ஜனங்கள் உன்னை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அனுப்புவார். அதனால மோசே கர்த்தருடைய சத்தத்தை மோசே மட்டும் தான் அங்க கேட்டிருக்கிறாரு. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்பு, ஆண்டவர்கிட்ட பேசுற பொறுப்பு அவன் கையில ஃபர்ஸ்ட் கொடுக்கல. நீ என் கூட வாப்பா, இயேசுவை உன்னை முகமுகமா காமிக்கிறேன், அந்த பொறுப்பு கொடுக்கல. என் கூட வா, நீ 40 நாள் வெயிட் பண்ணு, இந்த இடத்துல இரு, நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஆனா அந்த 40 நாட்களும் ஒரு சலிப்பு இல்லாம தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல உண்மையா இருந்ததுனால வேதம் சொல்லுது, அடுத்த 20 லட்சம் ஜனங்களை நடத்துவதுடைய பெரிய பொறுப்பை கர்த்தர் ஜோஷுவாவுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அழைக்கிறார், பிரதர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஒரு சின்ன செல்போன் தான் கொடுத்திருக்கிறாரா, அதுல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஒரு சின்ன வேலை தான் கொடுத்திருக்கிறாரா, அதுல கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஒரு சின்ன சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, அதுல உண்மையா இருங்க. இந்த வருஷம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு உண்மை இல்லாதது மற்றவங்க ஒருவேளை கண்டுபிடிக்காம இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எதில் பார்க்கிறாருன்னா உண்மையை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா உங்களால? ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த கூட்டத்தில் கர்த்தர் தேடும் போது இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுல பெஸ்டான ஆட்கள் இல்லைங்க, மிகவும் சிறியவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். குப்பையில் கிடக்கிறவங்களை தான் தேடுகிறார். இந்த வருஷம் உயர்வு வரும். சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்த போறாரு. எனக்கு தகுதியே இல்லை என்ற உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. எனக்கு கிருபையே இல்லை என்ற உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. என் பிள்ளை குப்பையில் கிடக்குது, அவங்கள தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. ஏன்னா சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், ஆனா உன்னை உயர்த்துறதுக்கு ஒன்று மட்டும், நீ உண்மையா இருப்பாயானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள். என்னால் உண்மையா இருக்க முடியல ஆண்டவரே,
நான் கடந்த வருடங்கள் எல்லாம் நான் உண்மையா இல்லை, உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் கிருபையா என்னை காப்பாற்றினார். இது உங்களுக்கு எச்சரிப்பாக கூட இருக்கலாம், உங்களோட கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உண்மையல்ல ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மொபைலில் நான் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த பணத்தில் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த வாய் பேச்சில் நான் உண்மையா இல்லை. ஆனால் நீ கொடுத்ததெல்லாம் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாமா? அப்பாட்ட கேட்கலாம், ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை மட்டும் உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு உண்மையா இல்லை ஆண்டவரே, என்னுடைய கொஞ்சத்தில் நான் உண்மையா இல்லை, உண்மைதான் நான் கொஞ்சத்தில் உண்மையா இல்லை, ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச பொறுப்பில் நான் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ராஜா உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். புறக்கணிக்கப்பட்ட உன் பிள்ளை, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட உன்னுடைய பிள்ளை, தாளந்தே இல்லாதவனுடைய பிள்ளை, பேச்சறிவு இல்லாதவனுடைய பிள்ளையை தான் ஆண்டவர் ராஜாக்களோட நிக்கார வைக்க போறாரு. பாஸ்டர் நான் ரொம்ப கவலையில் தான் இந்த இடத்துல வந்தேன். என் சின்ன பையனை குறித்து கவலை, என் பெரிய பெண்ணை குறித்து எனக்கு கவலை, என் கணவனாரை குறித்து என் கவலை, எனக்கு மனைவியை குறித்து கவலை. யாருனாலும் ஈஸியா அவங்களை ஏமாத்திடுவாங்க. ரொம்ப ஏமாந்த ஒரு பிள்ளை, அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஞானமே இல்லை, பலனே இல்லை. நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு தான் மேலே வந்தேன். என் பிள்ளை என்ன செய்ய போகுதோ, என் குடும்பம் என்ன பண்ண போதோன்னு நினைக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, பேதைகளை ஞானி ஆக்குகிற கர்த்தர், பலனற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். உன் பிள்ளையை மறந்து விடுவாரோ, உன் மகளை மறந்து விடுவாரோ, உன்னுடைய கணவனாரை மறந்து விடுவாரோ, மனைவியை மறந்து விடுவாரோ? இல்லவே இல்லை. தெரிந்து கொள்ளுகிறதனுடைய முதல் இடத்திலே கர்த்தர் அவர்களைத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். கையை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே எனக்கு ஞானம் இல்லை, இயேசுவே எனக்கு அறிவு இல்லை, இயேசுவே எனக்கு பலன் இல்லை. அப்படித்தானே ஜெபம் பண்ணீங்க? கர்த்தர் சொல்கிறார், உன்னை தான் உயர்த்துவதற்கு இயேசு வாக்கு கொடுக்கிறார். 2019 வருடம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள் அல்ல, ஓ பலம் உள்ளவர்கள் அல்ல, பேதைகளையும் பலனற்றவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். கைகளை உயர்த்தி தாழ்வு மனப்பான்மையோடு பலர் இந்த ஜபத்திலே வந்திருக்கிறீர்கள். தாழ்வு மனப்பான்மையோடு இந்த ஜடத்திலே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள், இயேசுவே கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. உன்னை கைவிட போவதில்லை, கைவிட போவதில்லை. என்னால் நீர் மறக்கப்படுவதே இல்லை என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அவர்? பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அவர்? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஓ ஹல்லேலூயா. நன்றி இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றே. சொல்லுவோம், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, ஓ நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். காரங்களை வைத்து இயேசுவே, இயேசுவே
நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா சொல்லோ. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால் கரங்களை இயேசுவே பலத்தோ எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவே. சேர்ந்து இயேசுவே உங்க சத்தம் உயரட்டுமே. எஸ், சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறது. நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக நன்றி. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நான் உட்கார வைப்பேன். எஸ், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமாகிய உன்னை தெரிந்து கொள்ளுவேன். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமான உன்னை தெரிந்து கொள்ளுவேன். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் யார் உடைஞ்சு போய் வந்திருக்கிறாங்களோ, யார் அதிகமாய் நொடுக்கப்படுகிறார்களோ, யார் அதிகமாய் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் நான் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கிறார்களோ, அவர்களையே நீ தெரிந்து கொண்டு ராஜாக்களோடு அமர செய்ய போகிறதற்காக நன்றி.
1000 மடங்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் எல்லா செக்ஷன்லையும் உங்க மகிமை இருக்கட்டும், கூட இருக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.